Hello friends, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 30 days spoken English class தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் day 2. Day 1 என்ன பண்ணீங்க எல்லாரும்? நல்லா படிச்சீங்களா? ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன், எல்லாரும் பண்ணீங்களா? என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன்? நான் வீட்ல இருக்கேன், நான் வீட்ல இருந்தேன், நான் வீட்ல இருப்பேன். ஓகே, அதுக்கான ஆன்சர் எல்லாம் கரெக்டா போட்டீங்களா? ஓகே, சோ நான் வீட்ல இருக்கேன், அதுக்கு எப்படி போட்டீங்க ஆன்சர்? நான் வீட்ல இருக்கேன் அப்படிங்கிறது பிரசன்ட் ஃபார்ம். ஐ ஆம் அட் ஹோம். ஹோம்க்கு முன்னாடி அட் தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். நான் வீட்ல இருந்தேன் எப்படி சொல்லுவீங்க? ஐ வாஸ் அட் ஹோம், பாஸ்ட்ல சொல்றீங்க. ஓகேவா? நான் வீட்ல இருப்பேன், ஃபியூச்சர்ல என்ன சொல்லுவீங்க? ஐ வில் பி அட் ஹோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கரெக்டா காமெண்ட்ல போட்டிருந்தீங்க. வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஓகே ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே 2ல வந்து have verbs பத்தி பார்க்க போறோம். have, has, had. ஓகே, இந்த மூணு வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து ஏகப்பட்ட மீனிங் இருக்கு, நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பயன்படுத்துவோம். பட் சரியா பயன்படுத்துறோமா? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. சரியா பயன்படுத்துறோமா, தப்பா பயன்படுத்துறோமா? ஓகே, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ரொம்ப சிம்பிளா இருக்க போது. ஓகே, நான் வந்து பேசிக் கிளாஸ் போட்டிருந்தேன் 30 days. அதுல வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன். இதுல கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ரைட்டு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் எப்படியாவது பேசியே ஆகணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் இல்லையா? நம்ம சேனல் பேரே இங்கிலீஷ் பேச ஆசையாதான். ஆசைப்படுறவங்களுக்கு நம்மளோட சேனல் என்னைக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரைட்டு, வெயில்லாம் அடிக்குது, குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம கிளாஸ்ல பிடிச்சு உட்கார வைங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து வெயில எல்லாம் அனுப்பாதீங்க. ரைட், ஸோ ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து ஏதாவது இருக்கிற மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுங்க இந்த லீவ்ல. ரைட், ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டே 2 have, has, had பத்தி நம்ம பார்க்கலாம். இது சுருக்கமா have verbs அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாமா? ஓகே, முதல்ல நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா have, has இந்த ரெண்டு வார்த்தை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, பொதுவா நான் இது வச்சிருக்கேன், அவன் அது வச்சிருக்கான், அவங்கிட்ட அது இருக்கு, இவங்கிட்ட இது இருக்கு, அவங்க அது வச்சிருக்காங்க, மற்றவங்களோட உடைமைகள் நம்மளோட உடைமைகள், இது நான் வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், அவங்க அது வச்சிருக்காங்க, இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம வந்து have, has யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவோம், நிகழ்காலத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ரைட், இப்போ எங்கெல்லாம் have வரும், எங்கெல்லாம் has வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? முதல்ல have எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. I, you, we, they, அவ்வளவுதான். இது has எங்க வரும்னு பாருங்க. he, she, it, அப்புறம் நம்மளோட பெயர்கள், நேம். மறந்துடாதீங்க, ஈஸியா இருக்கா? சோ have எங்கெல்லாம் வரும்? I, நான், you, நீ அல்லது நீங்கள், we, நாங்கள், they, அவர்கள். மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க. has எங்க வரும் அப்படின்னா ஈஸி, அவன், அவள், அது. he, she, it, அப்புறம் நம்மளோட நேம் வந்துச்சு அப்படின்னா அங்கதான் has வரும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? எக்ஸாம்பிள் எழுதி போடும் போது உங்களுக்கே கடகடன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் பைக் வச்சிருக்கேன். நான் என்ன வச்சிருக்கேன்? பைக் வச்சிருக்கேன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ரொம்ப ஈஸி. நான் சொல்றதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரைட், இதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? have, has ரெண்டுல எது வந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் நான் have சொல்லி தரேன். இங்க பாருங்களேன், முதல்ல சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா என்னன்னா இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு முதல்ல வரும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து have போடணும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா மிச்சம் இருக்கிறத அதுக்கு அடுத்து போடணும். அவ்வளோ. ஹேஸுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சப்ஜெக்ட் வரும், அடுத்து இந்த ஹேஸ் போடணும், அடுத்து மிச்சம் இருக்கிற எக்ஸெட்ரா. ரைட்டா? எக்ஸெட்ரால எதனால இருக்கலாம், பைக்கு, காரு, போனு, எதனால இருக்கலாம். நீங்க எது வச்சிருக்கீங்களோ அது சொல்றதுதான். ஓகே, அல்லது அவன் எது வச்சிருக்கானோ சொல்றதுதான். இங்க பாருங்க, நான் பைக் வைத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? சோ நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ வந்துருச்சு. ஐ வந்தா என்ன போட்டுறணும்? அதுக்கு அடுத்து have ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். I have. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன். I have போட்டீங்க.
மிச்சம் என்ன இருக்கு இந்த எக்ஸெட்ரால ஒரு பைக் அப்படின்னு இருக்கு அதுக்கு என்ன வரும் பைக் ஐ ஹாவ் அ பைக் நான் பைக் வச்சிருக்கேன் நான் பைக் வைத்திருக்கிறேன் இதே இது இதை எப்படி சொல்லலாம் அவன் பைக் வச்சிருக்கான் அவன் பைக் வைத்திருக்கிறான் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பைக் வச்சிருக்கிறது என்னமோ உண்மைதான் முதல்ல நான் வச்சிருந்தேன் இப்ப அவன் ஓகே அவனுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஹீன்னு வந்துருச்சு போட்டாச்சு ஹீன் வந்தா ஹாவ் போடுவீங்களா போடக்கூடாது ஹீன் வந்தா என்னதான் வரும் ஹேஸ் தான் வரும் சப்ஜெக்ட் ஹீன் வந்துட்டா அதுக்கு அடுத்து ஹேஸ் போட்டுறணும் இதுதான் இங்க வித்தியாசம் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க he has a bike இவ்வளவுதான் இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க இதை போய்கிட்டு he have a bike ன்னு சொன்னா தப்பு சில பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் have போட்டுருவோம் he have a bike அப்படின்னு சொல்லுவோம் பெரிய மிஸ்டேக் சொல்லக்கூடாது ஓகே சோ நான் ஒரு பைக் வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் அ பைக் யாராவது கேட்பாங்க எதுக்குப்பா ஹாவ் போட்டிருக்க ஆமா ஐ யூ வி தே வந்துச்சுன்னா ஹாவ் வரும் இங்கே ஹேஸ் போட்டிருக்கீங்க ஹீ ஷீ இட் வந்துச்சு அப்படின்னா ஹேஸ் வரும் அதனால நான் ஹேஸ் போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இந்த இடத்துலயும் போயிட்டு நம்ம ஹாவ் போட்டோம்னா அது தப்பு ஈஸியா இருக்கா ஓகே உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் இதுல நான் கொடுக்குறேன் ஓகே ஓகே அடுத்து ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க ஓகே அவர்கள் வந்துருச்சு அவங்க ஒரு கார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே வந்தா என்ன போடணும் ஹாவ் வருமா ஹேஸ் வருமா ஹாவ் தான் வரும் இல்லையா தே ஹாவ் ஓகே தே ஹாவ் என்ன வச்சிருக்காங்க ஒரு கார் அவ்வளவுதான் தே ஹாவ் அ கார் வெரி சிம்பிள் நெக்ஸ்ட் அவள் ஒரு பேனா வைத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும் அவர்கிட்ட ஒரு பேனா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அவள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இதுதான் மெயின் ஓகேவா இதுலயே நம்ம வந்து குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது அவள் அவன் அது அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல குழப்பவே கூடாது மனப்பாடம் பண்ணிடணும் அதை ஓகேவா ரைட் சோ அவள் ஷீ போட்டீங்க ஷீ வந்தா என்ன வரும் ஹேஸ் வரும் இல்லையா எதுக்கெல்லாம் வரும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க ஷீ ஹேஸ் அ பென் அவள் ஒரு பேனா வைத்திருக்கிறாள் இதேதான் அவள் பென்சில் வச்சிருக்கானா ஷீ ஹேஸ் அ பென்சில் ஓகே வேற என்ன சொல்லலாம் ஈஸி தான் அந்த மாதிரி புக் இருக்கு அப்படின்னா ஷீ ஹேஸ் அ புக் அவள் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறாள் ரைட் நீ ஒரு புது போன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லணும் அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் நீ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல யூ தான் நீனாலும் யூ தான் நீங்கள் நானும் யூ தான் இல்லையா யூ வந்தா என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா ஹேவ் வந்துடும் யூ ஹேவ் நியூ மொபைல் அல்லது நியூ போன் நியூ மொபைல் சொன்னாலும் ஓகே தான் இல்ல நியூ போன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே எதுனாலும் கரெக்ட் தான் எல்லாம் அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸ் எல்லாம் ஆன்சர் கரெக்டா போட்டீங்களா they have a car she has a pen you have a new phone ஈஸியா இருக்கா that's it ஓகே சோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தர போறேன் அப்படின்னா நெகட்டிவா எப்படி சொல்றது இங்க பாருங்களேன் அவங்க ஒரு கார் வச்சிருக்காங்க அவங்க ஒரு கார் வைத்திருக்கவில்லை அவங்க கார் வச்சிருக்காங்களா நெகட்டிவாவும் சொல்லி கேள்வி எப்படி கேட்கறதுங்கிறத பார்க்கலாம் இது இன்டர்மீடியட் லெவல் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அவ்வளவுதான் பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அடுத்தது நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் ஓகேவா பேசிக் அடுத்த லெவல் நீ பைக் வைத்திருக்கிறாய் நீ பைக் வைத்திருக்கவில்லை நீ பைக் வைத்திருக்கிறாயா நீ பைக் வச்சிருக்கங்கிறது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் நீ பைக் வைத்திருக்கவில்லைங்கிறது நெகட்டிவான சென்டென்ஸ் நீ பைக் வைத்திருக்கிறாயாங்கிறது ஒரு கேள்வி வாக்கியம் இந்த மூணையும் எப்படி கேட்கறதுங்கிறத பார்க்கலாம் முதல் இதுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல போட்டுருங்க நீ பைக் வைத்திருக்கிறாய் நீனா என்னது யூ போட்டாச்சு ஓகே யூ வந்தா என்னதான் வரும் ஹேவ் தான் வரும் இல்லையா யூ ஹேவ் அ பைக் முடிஞ்சு போச்சு நீ பைக் வைத்திருக்கவில்லை இங்க பாருங்க நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் போர்டை நல்லா கவனிங்க ஓகே ரொம்ப சிம்பிள் தான் இந்த டோன்ட் இந்த ஹேவ் இருக்கு இல்லையா அந்த ஹேவ் பக்கத்துல ஒரு டோன்ட் போட்டுருணும் அவ்வளவுதான் ஹேவ் வந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஹேவ் வரும் அவ்வளவுதான் சப்ஜெக்ட் என்னது யூ அதுக்கப்புறம் டோன்ட்ங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம சேர்த்திருக்கோம் ஹேவ்க்கு முன்னாடி ஒரு டோன்ட் போட்டா போதும் ஓகே தட்ஸ் இட் இதே இது क्वेश्चन கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நான் அடுத்து வர்றேன் ஓகே இங்க பாருங்க அதே மாதிரி ஹேஸ் வந்திருந்தது அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் டஸ் நாட் ஹேவ் வரும் மறந்துடாதீங்க நெகட்டிவ்ல ஐ
யூ வி தே எங்கெல்லாம் ஹாவ் வருமோ அதே இதுக்கு நெகட்டிவ்ல சொல்றதுக்கு டோன்ட் ஹாவ் வரும். ஹேஸ் எங்கெல்லாம் வருமோ அதுக்கு நெகட்டிவ்ல சொல்றதுக்கு டஸ் நாட் ஹாவ் வரும். எல்லாரும் டஸ் நாட் போட்டு இங்க ஹேஸ் போடக்கூடாது. ஓகே, சோ நெகட்டிவ்ல சொல்றதுக்கு ஐ யூ வி தே எங்கெல்லாம் ஹாவ் யூஸ் பண்ணமோ அதுக்கு பதிலாக டோன்ட் ஹாவ் வரும். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு எங்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணமோ அங்க டஸ் நாட் ஹாவ் வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்போ வந்து நெகட்டிவ்ல சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கெல்லாம் ஹாவ் யூஸ் பண்ணமோ அங்க டோன்ட் ஹாவ் வரும். அவ்வளவுதான். எங்கெல்லாம் ஹேஸ் யூஸ் பண்ணமோ அங்க டஸ் நாட் ஹாவ். டசன்ட் இதை வாசிக்கிறது டசன்ட்னு வாசிப்போம். ஓகே, டஸ் நாட் அதோட சுருக்கமான வடிவம் தான் டசன்ட். ஓகே, டசன்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, நீ பைக் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன வரும், நீன்னு வந்துருச்சு இல்லையா? அப்ப என்ன போடுவீங்க, நெகட்டிவ்ல சொல்றதுக்கு டோன்ட் ஹாவ் வருமா டசன்ட் ஹாவ் வருமா? ஹாவ் வந்தா டோன்ட் ஹாவ் தான் வரும் இல்லையா? யூ டோன்ட் ஹாவ் a bike. நீ பைக் வைத்திருக்கவில்லை. இங்க இப்படி சொல்லக்கூடாது, யூ ஹாவ் நாட் அ பைக் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே, டோன்ட் ஹாவ் வரும், மறந்துடாதீங்க. ஹாவ் டோன்ட் ஹாவ். அடுத்து நீ பைக் வச்சிருக்கியா கேள்வியா கேட்கணும். நீ பைக் வைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம், அதுவும் சிம்பிள் தான். இங்க பாருங்க, கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முன்னாடி டூ போடணும். ஹாவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அங்க முன்னாடி டூ போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் வரணும், அடுத்து ஹாவ் போடணும். சப்ஜெக்ட்னா என்னது, ஐ யூ வி தே இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு இங்க வரும், அடுத்து ஹாவ் வரும், அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், நீ பைக் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? முதல் என்ன வரும் அப்படின்னா டூ வரும், அடுத்து என்ன வரும், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எது இங்க, நீங்கிறதா சப்ஜெக்ட், டூ யூ. அடுத்து என்ன வரும், ஹாவ். அடுத்து மிச்சம் இருக்கிறத போட வேண்டியதான். டூ யூ ஹாவ் அ பைக், மறக்காம கேள்விக்குரிய போடுறோம். டூ யூ ஹாவ் அ பைக், நீ பைக் வச்சிருக்கியா? ரொம்ப சிம்பிள் இல்லையா? முதல்ல கேள்வி வந்தா டூல தான் ஆரம்பிக்கும், அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து ஹாவ் வரும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஹாஸ் எங்கெல்லாம் வருதோ, ஐ மீன் ஹி ஷி இட் பேர் வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கேள்வி கேட்கும் போது எப்படி வரும் அப்படின்னா டஸ் வரும். டஸ் பிளஸ் சப்ஜெக்ட், இந்த நாள்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரும், அடுத்து ஹாவ் வரும், அவ்வளவுதான். இங்க ஹாஸ் போட்டீங்கன்னா தப்பு. ஈஸியா இருக்கா? வாசிச்சு பாருங்க. யூ ஹாவ் அ பைக், நீ பைக் வச்சிருக்க. யூ டோன்ட் ஹாவ் அ பைக், நீ பைக் வைத்திருக்கவில்லை. நீ பைக் வச்சிருக்கியா, டூ யூ ஹாவ் அ பைக். இதெல்லாம் அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான். ஈஸியா இருக்கா? எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இந்த ஸ்ட்ரக்சரை மறந்துடாதீங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரக்சர் இது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அடுத்தது அவன் கார் வச்சிருக்கான், அவன் கார் வைத்திருக்கவில்லை, அவன் கார் வைத்திருக்கிறானா. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ளது. இங்க பாருங்க, நெகட்டிவ்ல என்ன வருமோ அந்த ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. கொஸ்டின் கேட்கும் போது என்னவோ அது இங்க இருக்கு. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் காமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன் ஒரு 5 செகண்ட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து நான் ஆன்சர் சொல்றேன். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? அவன் கார் வச்சிருக்கான், அவன் கார் வைத்திருக்கவில்லை, அவன் கார் வைத்திருக்கிறானா. போர்டை பார்த்துக்கோங்க. ஓகே, எப்படி என்ன வரும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க, இங்கிலீஷ் ஈஸியா தானே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அவன் கார் வைத்திருக்கிறான், அவன் அப்படின்னு வந்துருச்சு. அப்பனால என்ன கேட்டகரி, ஹி. அப்பனா ஹாஸ் தான் வரும், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும் சென்டென்ஸ். அவன். அடுத்து என்ன வரும், ஹாஸ் போடணும். என்ன வச்சிருக்கான், கார். ஹி ஹாஸ் அ கார், அவன் ஒரு கார் வச்சிருக்கான். இது ஈஸியா சொல்லிட்டீங்க. சோ நெகட்டிவ், அவன் கார் வைத்திருக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்லணும். ஹாஸ் வந்ததுனால என்ன வரும் இங்க, டசன்ட் ஹாவ். அப்படி அதுக்கு நேரா தான் எழுதி போட்டிருக்கேன், பார்ப்போம். டஸ் நாட் ஹாவ் வரும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கு டஸ் நாட் ஹாவ் வரும். ஓகே, சோ he doesn't have a car. எதுக்கு doesn't போட்டிருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, he she it வந்தா does not தான் வரும் நெகட்டிவ்ல சொல்லும்போது. has does not have. அடுத்து அவன் கார் வச்சிருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அவன் கார் வச்சிருக்கானா, கேள்வினா ஒன்னு டூல ஸ்டார்ட் ஆகும் அல்லது டஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஹாஸ் வந்திருக்கு பாருங்க, ஹாஸ் எஸ்ல முடிஞ்சா டஸ்ல தான் ஆரம்பிக்கும் கேள்வி, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். டஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன வரும், சப்ஜெக்ட். இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு வரும். இங்க அவன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும், ஹி போட்டாச்சு. அடுத்து என்ன வரும், ஹாவ். அதை மறக்காம போட்டுறணும். ஓகேவா? டஸ் ஹி ஹாவ் a car. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. does he have a car? அவன் கார் வச்சிருக்கானா பாருங்க, அவன் கார் வைத்திருக்கிறான். he has a car. he வந்ததுனால has வந்திருக்கு. அவன் கார் வைத்திருக்கவில்லை. he she it வந்தா does not have. நெகட்டிவ்ல சொல்றதுக்கு does not have வரும், அது doesn't have னு வாசிக்கலாம்.
அவன் கார் வைத்திருக்கிறானா கேள்வி கேட்கணும். எப்படி கேட்பீங்க? டஸ் ஹி ஹாவ் அ கார்? டஸ் ஹி ஹாவ் அ கார்? அவன் கார் வச்சிருக்கானா? சிம்பிள் தான். ஈஸியா இருக்கா? ஓகே, இதுல இன்னும் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். அதை முடிச்சுட்டு நான் அடுத்த ஹேட் பத்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ராமு பேனா வச்சிருக்கான், ராமு பேனா வைத்திருக்கவில்லை, ராமு பேனா வச்சிருக்கானா? ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ராமுன்னு பேர் வந்துச்சு, நேம் வந்தா என்னதான் வரும்? ஹேஸ் தான் வரும். அப்ப இந்த வரிசை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாமா? ராமு ஹேஸ் பேனா a pen. ராமு ஹேஸ் a pen. ராமு பேனா வச்சிருக்கான் அல்லது ராமு ஒரு பேனா வச்சிருக்கான். நெக்ஸ்ட், ராமு பேனா வைத்திருக்கவில்லை. ராமு கிட்ட பேனா இல்ல. அது எப்படி சொல்லலாம்? ராமு நெகட்டிவ்ல சொல்லணும். என்ன வரும்? don't have வருமா, doesn't have வருமா? நெகட்டிவ்ல சொல்றதுக்கு has தான் யூஸ் பண்ணிருக்கோம், நேம் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? doesn't have. has வந்தாலே doesn't have. ஓகே, நெகட்டிவ்ல சொல்றதுக்கு does not have. அது எப்படி சொல்லலாம்? நம்ம doesn't அப்படின்னு வாசிக்கணும். நல்லா பாருங்க, doesn't 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 சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, doesn't have a pen. has doesn't have. doesn't has போட்டா தப்பு. பாசிட்டிவ்ல மட்டும்தான் has வரும். ஓகேவா? மற்ற எல்லா இடங்கள்லயும் have தான். ரைட். நெக்ஸ்ட், ராமு பேனா வச்சிருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்ப எப்படி கேட்பீங்க? டூல ஆரம்பிக்குமா, கேள்வி டஸ்ல ஆரம்பிக்குமா? நேம் வந்திருக்கு, அப்ப இதுல தான் ஆரம்பிக்கும், டஸ்ல தான் ஆரம்பிக்கும். டஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன வரும்? சப்ஜெக்ட். இங்க என்ன சப்ஜெக்ட்? ராமுங்கிறவன் தான் பேரு இல்லையா? டஸ் ராமு. அடுத்து என்ன வரும்? ஹாவ். டஸ் ராமு ஹாவ் அ பென். அவ்வளவுதான். டஸ் ராமு ஹாவ் அ பென். ராமு ஒரு பேனா வச்சிருக்கானா? வாசிச்சு பாருங்க. ராமு ஹேஸ் அ பென். ராமு ஒரு பேனா வச்சிருக்கான். ராமு டசன்ட் ஹாவ் அ பென். ராமுட்ட பேனா இல்ல. டஸ் ராமு ஹாவ் அ பென்? ராமு ஒரு பேனா வச்சிருக்கானா? இது செந்தில் ஒரு பேனா வச்சிருக்கானா? டஸ் செந்தில் ஹாவ் அ பென்? ஓகே, ஈஸியா இருக்கா? நீ புது பைக் வச்சிருக்கியா? இல்ல அவன் புது பைக் வச்சிருக்கானா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. நீ புக் வச்சிருக்க, இங்கிலீஷ் புக் வச்சிருக்கியா? ராமு இங்கிலீஷ் புக் வச்சிருக்கானா? எப்படி கேட்பீங்க? டஸ் ராமு ஹாவ் இங்கிலீஷ் புக்? டஸ் ராமு ஹாவ் இங்கிலீஷ் புக்? ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி எதுனாலும் சரி, வச்சிருக்கானா, வச்சிருக்கல, வைத்திருக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஹாவ் ஹாஸ் யூஸ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே விஷயம் தாங்க. ஹாவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஐ, யூ, வி, தே. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாவ் அதோட நெகட்டிவ் டோன்ட் ஹாவ். கேள்வி கேட்கும் போது டூல ஆரம்பிக்கணும். டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ், அவ்வளவுதான். இதே ஹாஸ் எங்கெல்லாம் வரும்? ஹி, ஷி, இட், நேமுக்கு வரும். நெகட்டிவ்ல சொல்லும் போது டஸ் நாட் ஹாவ். கேள்வி கேட்கும் போது கேள்வி டஸ்ல ஆரம்பிக்கும், அடுத்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து ஹாவ் வரும். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது ஹேட் பத்தி நான் டீட்டெயிலா சொல்லிக் கொடுக்க போறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஹேட் பத்தி பார்க்க போறோம். இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாஸ்ட்ல சொல்றதுக்கு. ஓகே, நான் கார் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது இப்போ பிரசன்ட். நான் கார் வச்சிருந்தேன், வைத்திருந்தேன். அவன் கார் வச்சிருந்தான், இப்போ இல்லை. அவர்கள் கார் வைத்திருந்தார்கள். அவங்க ஒரு வீடு வச்சிருந்தாங்க, இப்போ இல்லை. வைத்திருந்தார்கள், வைத்திருந்தேன், இந்த மாதிரி பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இது நான் தெளிவா உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா நேர்மறையான வாக்கியம். ஓகே, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம் எது வந்தாலும் பரவாயில்ல. நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது, பேர் எது வந்தாலும் ஒரே தான், ஹேட் மட்டும்தான். இங்க ஹேவ் ஹேஸ் மாதிரி தனித்தனியா கிடையாது பாஸ்டுக்கு. ஐ ஹேட்னா நான் வைத்திருந்தேன். ஐ ஹேட் அ கார், நான் கார் வச்சிருந்தேன். யூ ஹேட், நீ வைத்திருந்தாய். யூ ஹேட் அ கார், நீ கார் வச்சிருந்த. வி ஹேட், நாங்க வச்சிருந்தோம். வி ஹேட் அ கார், நாங்க கார் வச்சிருந்தோம். தே ஹேட், அவர்கள் வைத்திருந்தார்கள். தே ஹேட் அ கார், அவங்க கார் வச்சிருந்தாங்க. ஹி ஹேட், அவன் வைத்திருந்தான். ஹி ஹேட் அ கார், அவன் கார் வச்சிருந்தான். ஷி ஹேட், அவள் வைத்திருந்தாள். ஷி ஹேட் அ கார். இட் ஹேட், அது வைத்திருந்தது. எந்த விலங்கும் கார் வச்சிருக்காது இல்லையா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இட் ஹேட், அது வைத்திருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் நேம் செந்தில்னு வச்சுக்கோங்களேன். செந்தில் கார் வச்சிருந்தான். செந்தில் ஹேட் அ கார். சிம்பிளா இருக்கா? அடுத்து நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நான் கார் வச்சிருந்ததில்ல, நான் கார் வைத்திருந்ததில்லை, அது நான் என்கிட்ட கார் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லணும்.
ஓகே, அவ்வளவுதான். இங்க பாருங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே தான், did not have தான். didn't have, didn't அப்படிங்கிறது எதோட கன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா did not, அதோட கன்ட்ராக்ஷன் தான் didn't. ஓகே, did not have அல்லது didn't have. didn't have எப்படி வாசிக்கணும் பாருங்க, didn't have, didn't நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, didn't have ஃபாஸ்டா வாசிக்கும் போது. ஓகேவா? இங்க பாருங்க, I didn't have, நான் வச்சிருந்தது, I didn't have a car, நான் கார் வச்சிருந்தது இல்ல. You didn't have a car, நீ கார் வச்சிருந்தது இல்ல. We didn't have a car, நாங்க கார் வச்சிருந்தது இல்ல. They didn't have a car, அவங்க கார் வச்சிருந்தது இல்ல, அவங்ககிட்ட கார் இருந்தது இல்ல. He didn't have a car, அவன்கிட்ட கார் இருந்தது இல்ல. She didn't have a car, அவள் கார் வைத்திருந்ததில்லை. It didn't have, அது வைத்திருந்ததில்லை. ஓகே, it didn't have னா அது வைத்திருந்ததில்லை. Name, செந்தில் கார் வச்சிருந்ததில்ல. செந்தில் didn't have a car. That's it. Next, கேள்வி. நீ கார் வச்சிருந்தியா? அவன் கார் வச்சிருந்தானா? வச்சிருந்தானா எப்படி? தானா, பாஸ்ட்ல தான் கேட்கிறோம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல டிட்ல தான் ஆரம்பிக்கும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒண்ணு அடுத்த போட்டுட்டு பிளஸ் ஹாவ் போட்டுறணும், அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. ரைட்? இன்னொரு விஷயம் இதுல வந்து ஒளிஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த didn't have, இந்த முதல்ல டிட் வர்றது, இங்க ஹாவ் வர்றதுலாம் ஏன் வருது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கும். அதை இப்ப சொல்லித்தரேன் பாருங்களேன். ஹேடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஹேடுன்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா டிட் பிளஸ் ஹேவ், தமிழ்ல பிரித்தெழுதுக அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஹேடுங்கிற வார்த்தை எப்படி பிரிக்கணும்னா டிட் பிளஸ் ஹேவ், டிட் டு ஹேவ் சேர்ந்ததுதான் ஹேட். ஏன்னா ஹேவ்ங்கிறது ஒரு பிரசன்ட் ஃபார்ம், டிட்டுங்கிறது ஒரு பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. டிட் பிளஸ் ஹேவ் இஸ் ஈக்குவல் டு ஹேட். ஓகேவா? ரைட், இதை தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா டிட்டுக்கும் ஹேவுக்கு இடையில ஒரு நாட் போட்டுருவோம், அவ்வளவுதான். அதான் டிட் நாட் ஹேவ், அதனாலதான் இங்க டிட் நாட் ஹேவ் வந்திருக்கு. ஓகேவா? இதே இது கேள்வி கேட்கும் போது இந்த டிட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருவோம், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். அதனாலதான் டிட்டு முன்னாடி வந்திருக்கு, அடுத்த ஒரு சப்ஜெக்ட், அடுத்த ஒரு ஹேவ். இதான் சமாச்சாரம். எப்பவுமே இங்கிலீஷ்ங்கிறது வந்து ஒரு காரணம் இல்லாம ஒரு வார்த்தையை வந்து உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஏன், எதுக்கு, எப்படின்னு 1008 கேள்விகளை கேட்டா தான் ஈஸியா படிக்க முடியும். ஓகேவா? ரைட், தெரிஞ்சுக்கோங்க, அதனால சொல்லித்தரேன். ரைட், இங்க பாருங்க, டிட் ஐ ஹாவ், டிட் ஐ ஹாவ்னா நான் வச்சிருந்தேனா. டிட் ஐ ஹாவ் கார், நான் கார் வச்சிருந்தேனா. ஓகே. டிட் வி ஹாவ், டிட் வி ஹாவ் அ கார், நாங்க கார் வச்சிருந்தோமா. டிட் யூ ஹாவ் அ கார், நீ கார் வச்சிருந்தியா. நெக்ஸ்ட், டிட் தே ஹாவ் அ கார், அவங்க கார் வச்சிருந்தாங்களா. டிட் ஹி ஹாவ் அ கார், அவன் கார் வச்சிருந்தானா. டிட் ஷி ஹாவ் அ கார், அவள் கார் வைத்திருந்தாளா. டிட் இட் ஹாவ், அது வச்சிருந்ததா. டிட் செந்தில் ஹாவ் அ கார், செந்தில் கார் வச்சிருந்தானா. பாஸ்ட்ல கேள்வி கேட்கறது ரொம்ப சிம்பிள் இல்லையா? எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா இங்கிலீஷ். இங்க கொண்டு வந்து திரும்பி ஹேட போடக்கூடாது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னதுன்னா டிட் ஐ ஹேட்னு சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா பிரிச்சுட்டோம், ஹேட் தான் டிட் பிளஸ் ஹேவ்னு பிரிச்சாச்சு, அதுல டிட்ட தூக்கி முன்னாடி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ரைட், நெக்ஸ்ட், நான் பைக் வைத்திருந்தேன். ஆன்சர் தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? நான், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஐ போட்டாச்சு. ஐ வந்தா என்ன வரணும்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே தான், என்ன போடுவீங்க? ஹேட் தான் இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. ஐ ஹேட், பைக் வச்சிருந்தேன். ஓகே, ஐ ஹேட் அ பைக், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அவன் பைக் வச்சிருந்தான், அவன் பைக் வைத்திருந்தான். பாஸ்ட். இங்க நான் வந்தாலும் சரி, அவன் வந்தாலும் சரி, எல்லாமே ஹேட் தான் இல்லையா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். சோ அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he had a bike, அவன் கார் வச்சிருந்தான். சிம்பிளா இருக்கா? மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே, இப்போ இந்த மூணுத்துல இருந்து கேள்வி கேட்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஆன்சர் பண்றதுக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்றது ரெடியா இருந்தா ரெடின்னு சொல்லுங்க. ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கு? ஈஸியா தானே இருக்கு, இங்கிலீஷ் கஷ்டம் கிடையாதே. ஓகே, ரைட், கேள்வி கேட்கட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நீ கார் வச்சிருந்த, நீ கார் வைத்திருந்ததில்லை, நீ கார் வைத்திருந்தாயா. கேள்வி வாக்கியம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது கேள்வி வாக்கியம். முதல்ல இது பாசிட்டிவ், ரெண்டாவது நெகட்டிவ், மூணாவது கேள்வி வாக்கியம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ கார் வைத்திருந்தாய். ஓகே, பாசிட்டிவான சென்டென்ஸ், வச்சிருந்த, நீ கார் வச்சிருந்த, பேச்சு வழக்குல சொல்லுவோம். நீ, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஹேட் தான் வரும் இல்லையா? சோ யூ had,
யூ ஹேட்னா நீ வைத்திருந்தாய், என்ன வச்சிருந்த? ஒரு கார். யூ ஹேட் அ கார். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், நீ கார் வைத்திருந்ததில்லை. உங்ககிட்ட காரு இருந்ததில்லை, உன்கிட்ட கார் கிடையாது. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன வரும்? சப்ஜெக்ட் என்னதுதான்? யூ தான். கண்ணை மூடிட்டு நெகட்டிவ்க்கு என்னதான் வரும்? didn't have. அப்படி போட்ட வேண்டியதான். உன்கிட்ட கார் வச்சிருந்தது இல்ல, யூ didn't have a car. நெக்ஸ்ட், நீ கார் வைத்திருந்தாயா? கேள்வி கேட்கும் போது, கொஸ்டின் கேட்கும் போது முதல்ல டிட் வந்துடணும் இல்லையா? டிட்ட போட்ட வேண்டியதான். அடுத்துதான் சப்ஜெக்ட் வரும். என்ன சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க? நீன்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. ஓகே, டிட் யூ, யூ போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? ஹாவ் மறக்காம போட்டணும். டிட் யூ ஹாவ் அ கார்? எவ்வளவு சிம்பிளா நீங்களே சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் ஒரு ரூட் தான் காட்டினேன், நீங்க ரோடே போட்டுட்டீங்க இல்லையா? அது மாதிரிதான், ரொம்ப சிம்பிள். நீ கார் வச்சிருந்த, யூ ஹேட் அ கார். நீ கார் வச்சிருந்தது இல்ல, யூ didn't have a car. நீ கார் வச்சிருந்தியா? did you have a car? did you have a car? நீ கார் வச்சிருந்தியா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இவ்வளவுதான். ஓகேவா? have, has, hadங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அடுத்து நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று வைக்க போறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க். ஓகேவா? இங்க பாருங்க, அவன் சாக்லேட் வச்சிருந்தான், அவன் சாக்லேட் வைக்கல. அவன் சாக்லேட் வைத்திருந்தது இல்லை, அவன்கிட்ட சாக்லேட் இல்ல. அவன் சாக்லேட் வச்சிருந்தானா? எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் உள்ளது பாசிட்டிவ், அடுத்து நெகட்டிவ், அடுத்து கேள்வி கேட்கறது. ஆன்சர் தெரியும் உங்களுக்கு? காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம், நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, அவன் சாக்லேட் வச்சிருந்தான். அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல ஹேட் தான் வரும் இல்லையா? ஹி ஹேட் a chocolate. He had a chocolate. அவன் சாக்லேட் வச்சிருந்தான். நெக்ஸ்ட், அவன் சாக்லேட் வைத்திருந்தது இல்லை. அவன்கிட்ட சாக்லேட்லாம் இல்ல. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அவன் சாக்லேட் வைத்திருந்தது இல்லை, அதான் அவன் சாக்லேட் வைக்கல. நெகட்டிவா சொல்றதுக்கு didn't have. அவ்வளவுதான். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுதான் இல்லையா? ரொம்ப சிம்பிள். He didn't have a chocolate. லாஸ்ட் ஒன், அவன் சாக்லேட் வச்சிருந்தானா? கேள்வி கேட்கணும். இப்படி ஆரம்பிக்கும். எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் டிட்ல தான் ஆரம்பிக்கும். அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. டிட் ஹி. அடுத்து என்ன போடணும்? ஹாவ். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது என்னது? சாக்லேட். டிட் ஹி ஹாவ் அ சாக்லேட்? அவன் சாக்லேட் வச்சிருந்தானா? இதுக்கு பதிலாக ஆப்பிள் கூட வச்சுக்கலாம். அவன் ஆப்பிள் வச்சிருந்தான். ஹி ஹேட் an apple. அவன்கிட்ட ஆப்பிள் இல்ல, அவன் ஆப்பிள் வைக்கல. he didn't have an apple. அவன் ஆப்பிள் வச்சிருந்தானா? did he have an apple? that's it. இதே இது 5-star chocolate. அவன் ஒரு 5-star chocolate வச்சிருந்தான். he had a 5-star chocolate. ஓகே, அவ்வளவுதான். அவன் 5-star chocolate வச்சிருந்தானா? did he have a 5-star chocolate? அவ்வளவுதான். அவன் மஞ்ச் வச்சிருந்தான். ஓகே, he had a munch chocolate. அவ்வளவுதான். ஒரு விஷயத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே வர வேண்டியதான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஈஸியா இருக்கா? ஹேட் யாருக்கா சந்தேகம் இருக்கா? எல்லாருக்கும் ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, உங்களோட பிரெயினை டெஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். ஓகே, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஓகேவா? இங்க வந்து பிரசன்ட்ல ஹாவ், ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த டேஷ்ல வந்து எங்கெல்லாம் வந்து ஹாவ் வரும், இங்க ஹேஸ் வரும் நீங்க சொல்லணும். இது வந்து பிரசன்ட்ல. ஓகேவா? ஐ டேஷ் அ பென். நான் பேனா வைத்திருக்கிறேன். ஐ வந்தா என்ன வரும்? ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பாஸ்ட். ஓகேவா? ரைட். சோ ஐ டேஷ் அ பென். ஐ ஹாவ் அ பென். ஏன்னா ஐ வந்தா ஹாவ் தான் வரும். ஐ வி யூ தே வந்தா ஹாவ் தான். ஹி ஷி இட் நேம் வந்தா ஹேஸ். ஓகே, ஹி டேஷ் அ பென். அவன் ஒரு பேனா வச்சிருந்தான். என்ன வரும்? ஹாவ் வருமா, ஹேஸ் வருமா? வச்சிருந்தான் கிடையாது, அவன் ஒரு பேனா வச்சிருக்கான். பிரசன்ட் தானே, அவன் ஒரு பேனா வைத்திருக்கிறான். he has a pen. we dash chocolates. நாங்க சாக்லேட்ஸ் வச்சிருக்கோம். என்ன வரும்? we have. ஏன்னா we வந்ததுனால have தான் வரும். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், she பாஸ்ட்ல சொல்றோம். she dash a bike. அவள் ஒரு பைக் வைத்திருந்தாள். பாஸ்ட்ல ஒரே வார்த்தை தான், had தான் இல்லையா? எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் had தான். செந்தில் டேஸ் அ கார். செந்தில் ஒரு கார் வைத்திருந்தான். அதுக்கும் ஹேட் தான். செந்தில் ஹேட் அ கார். அடுத்து, தே டேஸ் ஹவுஸ். அவங்க ஒரு வீடு வச்சிருந்தாங்க. தே ஹேட் அ ஹவுஸ்.
எங்கெல்லாம் ஹாவ் வரும் ஹாஸ் வரும் தெரிஞ்சுங்களா? ப்ரெசென்ட்ல தான் ஹாவ் ஹாஸ் வரும், பாஸ்ட்ல இறந்த காலத்துல வராது, எல்லாத்துலயுமே ஹேட் தான் வரும். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் இங்கிலீஷ். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு யார் கரெக்டா ஆன்சர் பண்றா அப்படின்னு பாக்கணும். ஓகே, நீ கேமரா வச்சிருக்கியான்னு கேட்கணும். கேமரா போட்டோ எடுப்பாங்க, கேமரா. நீ கேமரா வச்சிருக்கியா, வைத்திருக்கிறாயா, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் தரேன். ஓகே, யார் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கூட வேண்டாம், ஆப்ஷன் கூட தேவை, நீங்களே சொல்லலாம். நீ கேமரா வச்சிருக்கியா, பிரசன்ட்ல கேள்வி கேட்கறது. எதுல ஆரம்பிக்கும் கேள்வி? டூல ஆரம்பிக்குமா, டஸ்ல ஆரம்பிக்குமா? நீன்னு வந்திருக்கு, அப்ப எதுல ஆரம்பிக்கும்? வச்சிருக்கிறாயான்னு தான் இருக்கு பிரசன்ட். வச்சிருந்தியா அப்படின்னா பாஸ்ட். வச்சிருக்கிறாயா எப்படி கேட்பீங்க? டூல ஆரம்பிக்குமா, டஸ்ல ஆரம்பிக்குமா? கண்டிப்பா டூல தான் ஆரம்பிக்கும் இல்லையா? டூ யூ ஹாவ் அ கேமரா. யாரெல்லாம் ஆன்சர் கரெக்டா போட்டீங்க? டூ யூ ஹாவ் அ கேமரா? நீ ஒரு கேமரா வச்சிருக்கியா? வெரி சிம்பிள், எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இதே இது நீ கேமரா வச்சிருந்தியா, நீ கேமரா வச்சிருந்தியா அப்படின்னா வைத்திருந்தாயா. வைத்திருந்தாயா அப்படின்னா பாஸ்ட். பாஸ்ட்ல கேள்வி கேட்கறதுக்கு எதுல ஆரம்பிக்கும்? டிட் தான். எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் டிட் தான். டிட் யூ ஹாவ் அ கேமரா? சிம்பிளா இருக்கா? இதே இது அவன் கேமரா வச்சிருக்கானா, அவன் கேமரா வச்சிருக்கானா, அவன் வந்துட்டா இந்த டூக்கு பேர டஸ் வரும், அவ்வளவுதான். டஸ் ஹி ஹாவ் அ கேமரா? அவ்வளவுதாங்க இங்கிலீஷ். ஈஸியா இருக்கா? ஸோ கான்செப்ட் இவ்வளவுதான். இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சதா? எங்கெல்லாம் வந்து ஹாவ் வரும், எங்கெல்லாம் ஹேஸ் வரும், அண்ட் எங்கெல்லாம் ஹேட் வரும், இந்த மூணுமே சேர்த்ததான் ஹாவ் வேர்ப்ஸ். இதுல ஃபியூச்சர் இருக்குங்க. ஃபியூச்சர் வந்து வில் ஹாவ்னு இருக்கும். ஓகே, ஐ வில் ஹாவ் அ மொபைல், நான் ஒரு போன் வச்சிருப்பேன். பட் ஃபியூச்சர்ல நான் இது வச்சிருப்பேன், அது வச்சிருப்பேன், ரொம்ப நம்ம யாரும் பேச மாட்டோம், ஸோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? மெயினா வந்து ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் தான். ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இனிமே உங்களுக்கு இதுல சந்தேகமே வராது. ஓகேவா? நீங்க பாட்டுக்கு கலக்கலாம் இங்கிலீஷ்ல பேசி. ரைட், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். நான் கார் வச்சிருக்கேன், ப்ரெசென்ட்ல இப்போ என்கிட்ட கார் இருக்கு, நான் கார் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதே மாதிரி நீங்க கார் வச்சிருந்தீங்க, ஆனா இப்போ இல்லை, நான் கார் வைத்திருந்தேன் பாஸ்ட்ல சொல்லணும். ரெண்டுத்துக்கும் என்ன எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லிருங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் தான். ஓகே ரைட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குதுங்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் கிடைக்குமா, அது நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இதை பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யாருக்கெல்லாம் தேவையோ அவங்ககிட்டலாம் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல போட்டுருங்க. பட் எல்லா கேள்விகளுக்கும் நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே வந்தீங்க இது வரைக்கும். ஓகேவா? சூப்பருங்க, ஈஸியா நீங்க இங்கிலீஷ் பேசிடுவீங்க பாருங்க. 30 நாள் எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சூப்பரா இங்கிலீஷ் பேச வைக்க வேண்டியது என்னோட கடமை. ரைட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.